இன்னும் எவ்வளவு நேரம்தான் குடிச்சிட்டு இருப்ப? போதும் வீட்டுக்கு போ. இல்ல முருகா, மனசு சரியில்ல. என்ன தொந்தரவு செய்யாத. நீ கிளம்பு. நான் பொறுமையா வரேன். நீ சொன்னா கேட்க மாட்ட. இனிமே உன் இஷ்டம். இன்றும் தனபாலின் உள்ளம் சூறாவளியால் சீரழிந்த தோப்பை போற்று சிதறிக் கிடந்தது. தற்கொலை பற்றிய எண்ணமும் மெல்ல மெல்ல தோன்றலாயிற்று. குடி என்பது எப்பேற்பட்ட நல்ல மனிதனையும் அழிக்கும் என்பதற்கு இதோ இந்த தனபாலன்தான் சரியான உதாரணம். இன்று குடிகாரன் என்று ஏசும் இதே ஊர்தான் 2-3 வருடங்களுக்கு முன் ஆம்பளன்னா நம்ம தனபாலு மாதிரி தான் இருக்கணும். எப்படி நல்லா வேலை செய்யறான். எல்லார்கிட்டையும் பணிவா இருக்கான். அக்காவை நல்லபடியா கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு அம்மாவையும் அழகா பாத்துக்கிறது இந்த பிள்ளை என்று மெச்சிக்கொண்டது இந்த உலகம். இவை அனைத்தும் அவனுக்கு திருமணம் என்பது நடக்கும் வரையில்தான். திருமணங்கள் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகின்றன. ஆனால் இன்று விருப்பமில்லாத பல திருமணங்கள் நரகத்தையும் தாண்டி செல்கின்றன. தனபாலின் மனதிற்குள் சரசுவை பார்த்து மனம் விட்டு பேசி எப்படியாவது அவளை சம்மதிக்க வைக்க வேண்டும் என்ற முடிவுக்கு வந்தான். இனியும் இந்த சித்திரவதையை தன்னால் அனுபவிக்க முடியாது என்று சொல்லிக்கொண்டு மிதிவண்டியில் சரசுவின் வீட்டை நோக்கி பயணமானான். ஏய் சரசு, நான் தனபால் வந்திருக்கேன். கதவை தர. உள்ளே இருந்து சரசுவின் குரல். இரியா வரேன். கதவை உடைச்சிடாத. என்ன இந்த ராத்திரி நேரத்துல வந்திருக்க? உள்ள வா. ஏன் இந்த நேரத்துலலாம் நான் வரக்கூடாதா? யோ, அப்படிலாம் இல்ல. திடுதிப்புன்னு வந்திருக்கியேன்னு சொன்னேன். அந்த பாயில உட்கார். எப்படியா இருக்க? கொஞ்ச நாளா ஆளை பார்க்கவே முடியல. சரசு, நீயும் இங்க வந்து உட்காரு. தலையெல்லாம் ஒரே வலி. மண்டை வெடிச்சிரும் போல இருக்கு. இன்னைக்கும் சாராயம் குடிச்சியா? ஏன்யா இப்படி கெட்டு போற? உன்கிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் அந்த பாழா போன சாராயத்தை குடிக்காதன்னு. போன வாரம்தான் நம்ம அருக்காணி புருஷன் சாராயம் குடிச்சு செத்தே போனான். நீயும் அந்த மாதிரி செத்து போலான் இருக்கியா? குடிக்காம என்னால இருக்க முடியாது. குடிச்சாதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. குடிக்கிறத நிறுத்திட்டா கண்டிப்பா செத்து போயிருவேன். நீ எதையோ நினைச்சு குழம்பி போயிருக்க. நான் போய் காஃபி தண்ணி ஏதாவது எடுத்துட்டு வரேன். இந்த வாழ்க்கையே குடிக்கல. இப்படி இருக்கிறதுக்கு செத்து போறதே மேல. இந்த மாதிரி பொம்பளை கூட இனிமே என்னால ஒரு நிமிஷம் கூட சேர்ந்து குடும்பம் நடத்த முடியாது சரசு. அவளை அத்து விட்டாதான் எல்லாம் சரியாகும். இந்தா இந்த காஃபிய குடி. முன்னெல்லாம் இப்படிலாம் புலம்ப மாட்டேன். சரி, ஏதோ பிரச்சனைன்னு தெரியுது, பொறுமையா சொல்லு. ஏய் சரசு, காஃபில என்ன சர்க்கரையே போடல நீ? அடடா, உன்னை பார்த்த அவசரத்துல எல்லாமே மறந்து போச்சு. அதை கொடு, நான் போய் சர்க்கரை போட்டு எடுத்துக்கிட்டு வரேன். வர வர ஞாபகம் அதிகமாயிட்டே இருக்கு எனக்கு. சரசு, இங்க வந்து பக்கத்துல உட்காரேன். உன்கிட்ட என் பிரச்சனை எல்லாத்தையும் சொல்லி மனசு விட்டு பேசணும். எனக்கு உன்னை விட்டா வேற யார் இருக்கா? அப்படியே உன் மடியில படுத்துக்கிட்டு மனசுல இருக்கிற பாரத்தெல்லாம் சொல்லி அழலாம் போல இருக்கு. புரியுதியா? எதுவா இருந்தாலும் பேசி ஒரு நல்ல முடிவுக்கு வரலாம். முதல்ல நீ குடிக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணு. அதுக்கு முன்னாடி நான் சொல்றத நீ கேட்டாதான் நான் சத்தியம் பண்ணுவேன். சரி, அதான் எல்லாம் பேசலாம்னு சொல்லிட்டேன்ல. ஆத்தா எப்படி இருக்கு? உங்க வீட்டில தானே இருக்குது? இல்ல, 2 மாசமா அக்கா வீட்டிலே இருக்குது. நெஞ்சு வலின்னு சொல்லுச்சு. அதான் போன வாரத்துல போய் பார்த்துட்டு வரேன். இப்ப பரவாயில்ல. என்னையா சொல்ற? நல்லா தானே இருந்தாங்க. திடீர்னு என்னாச்சு? ஆம்பளை பையன், நீ தானே ஆத்தாவை வச்சு பார்த்துக்கணும். பொண்ணு வீட்டில் இருந்தா நல்லாவா இருக்கும்? நீ உன் வீட்டில் வச்சு பார்க்கறது தான் சரி. இங்க இருந்ததால தான் அதுக்கு உடம்பே முடியாம போச்சு தெரியுமா? இங்க யார் இருக்கா அதை பார்த்துக்கிறதுக்கு? ஏன் உன் பொண்டாட்டி என்னாச்சு? அவ இல்லையா? நீங்க 2 பேரும் தான் பார்த்துக்கணும். பானு எப்படி இருக்கிறா? அவளை பத்தியே நீ பேசாத.
அவளால தான் இவ்வளோ பிரச்சனையும். நான் சீரழிஞ்சு போறதுக்கு அவ தான் காரணம். அவள கல்யாணம் பண்ண நாள்ல இருந்து பிரச்சனை தான். ஏன்யா இப்படி சொல்ற? பாவம். அது சின்ன பொண்ணு. பொண்ண பார்த்தா நல்ல வீட்டு பொண்ணு மாதிரி தானே இருக்குது. நீ தான் அவள திட்டிக்கிட்டே இருக்க. அப்படி என்ன தப்பு பண்ணா? தினமும் பிரச்சனை. வீட்ல சொன்னத கேட்கறதில்ல. வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தாலே பிரச்சனை தான். சோறாக்க தெரியல. பெரியவங்க கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு தெரியல. அவளால தான் எங்க அம்மாவுக்கே இப்படி வந்துச்சு. முடியாம போயிடுச்சு. என்னோட சண்டை போடுறது பத்தலன்னு இப்போல்லாம் அவங்களோடவும் பிரச்சனை பண்றா. ஒரே சண்டை தான் டெய்லி. இதான் தினம் நடக்குது. ஒரு நாள் என்கிட்ட அடி வாங்கியே சாவப் போறான்னா பாரேன். அத பார்த்தா அப்படிலாம் கொடுமைக்கார பொண்ணு மாதிரிலாம் தெரியலையேப்பா. ஏன் இப்படி சொல்ற? ஒரே பொண்ணுன்னு செல்லமா வளர்ந்துருக்கோம். நீ தான் கொஞ்சம் விட்டு கொடுத்து இப்படி அப்படி போனோம். இங்க சண்டை இல்லாத வீடு எங்க இருக்கு சொல்லு? புருஷன் பொஞ்சாதி சண்டையத்தான் பேசித்தானே தீக்கணும். அத விட்டுட்டு கொன்னு போடுவேன், தற்கொலை பண்ணிக்குவேன்னு புலம்புறதெல்லாம் தப்பு. சரசு, உன்னை காதலிச்சு ஏமாத்துனதுக்கு கிடைச்ச தண்டனை இது. பெண் பாவம் பொல்லாததுன்னு சொல்றது எவ்வளவு உண்மை. உன்னை விட்டுட்டு போனப்போ நீ எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்ப. நீ அன்னைக்கு சொன்னது இன்னுமே என் காதுல ஒலிச்சுக்கிட்டே இருக்குது சரசு. உன் கூட வாழ எனக்கு தான் கொடுத்து வைக்கல. நீ உங்க அம்மா பார்த்த பொண்ண கல்யாணம் பண்ணிக்க. அப்பதான் உன் வாழ்க்கை நல்லா இருக்கும். பொண்ணு நல்லா அழகா தானே இருக்கிறா. சொத்து பத்தெல்லாம் வேற இருக்குது. அப்படி இப்படின்னு சொல்லி ம், என்ன என்ன மாதிரி வேசியோட பிள்ளைய நீ கல்யாணம் பண்ணா என்ன கிடைக்கும்? அவமானம்தான் அப்படின்னு நீ சொல்லி பழச யாராலும் மாத்த முடியாது. நான் நல்லா யோசிச்சு பார்த்துட்டேன். நீ அந்த பொண்ண கல்யாணம் பண்ணா நீ மட்டும் இல்ல, உங்க அம்மாவும் சந்தோஷப்படுவாங்க. என்னை பத்தி கவலைப்படாத. இதை விட நிறைய கஷ்டத்தை பார்த்துட்டேன். எல்லாம் போ போ சரியாயிடும். இந்த காதல் கத்திரிக்காலாம் அப்படியே மறந்தும் போயிடும். இதை கேட்டு கொண்டிருந்த சரசுவின் கண்களில் கண்ணீர் வழிந்தது. தனபாலுக்கு தெரியாமல் முந்தானையில் துடைத்துக் கொண்டு மீண்டும் சொன்னாள். இன்னுமா அந்த கட்ட பழசையெல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கிற? ம், நான் அதெல்லாம் மறந்து ரொம்ப நாள் ஆச்சு. முதல்ல 2-3 மாசம் எனக்கும் கஷ்டமா தான் இருந்தது. அப்புறம் எல்லாமே பழகி போச்சு. பழசையே நினைச்சுக்கிட்டு இருந்தா இங்க ஒன்னும் ஆக போறதில்ல. என்ன பாரு, எந்த குறையுமே இல்லாம நல்லா சந்தோஷமா தானே இருக்கேன். உன்னையே நினைச்சுக்கிட்டு செத்தா போயிட்டேன். எல்லாம் விதிப்படி தான் நடக்கும். இப்படி என்னை பத்தி யோசிக்கிறத நிறுத்திட்டு இனி ஆக வேண்டிய வேலைய பாரு. சரசுவும் தனபாலுவும் 3 வருடங்களாக காதலித்து வந்தனர். முதலில் கோவில் திருவிழாவில் பேச ஆரம்பித்து நட்பில் தொடங்கிய அவர்களது உறவு பின்னாளில் காதலாக மலர்ந்தது. தனபாலின் அப்பா இறந்த பிறகு அவன் குடும்பச் சுமையை சுமக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டான். சரசுவோடு பழகிய பிறகே தனபாலுக்கு வாழ்வில் நம்பிக்கையும் பக்குவமும் வந்தது. வேலைக்கு சென்று சம்பாதித்ததால் அவன் அக்காவிற்கு நல்ல வரன் பார்த்து திருமணம் முடித்து கொடுத்தான். தனபால் படிப்படியாக முன்னேற சரசுதான் முதல் காரணம். அவன் சோர்ந்து போன தருணங்களில் ஒரு அன்னையைப் போன்று அவள் அளித்த ஆறுதலும் நம்பிக்கையும் அவன் முன்னேற்றத்திற்கு மிகவும் துணையாக நின்றது. ஒரு கட்டத்தில் இருவரும் நிஜ கணவன் மனைவி போல மனதிற்குள் நினைத்து கொண்டு வாழ்ந்து வந்தனர். ஒவ்வொரு ஆணின் வெற்றிக்கு பின்னும் ஒரு பெண் இருப்பாள் என்பது தனபாலின் வாழ்வில் உண்மையாயிற்று. சரசுக்கு 5 வயதிருக்கும் போது அவள் அப்பா வீட்டை விட்டு ஓடிவிட்டார். வயிற்றுப் பிழைப்பிற்காக அவள் அம்மா அது போன்ற தொழில் செய்ய தொடங்கினாள். அதில் கிடைக்கும் காசில் அவளது குடும்பம் ஓடிற்று. சரசு பெரியவளான 4-5 வருடத்தில் அவள் அம்மாவும் இறந்து விட்டாள். அம்மா இறந்த பிறகு சரசு பட்ட கஷ்டங்களும் இன்னல்களும் கொடுமைகளும் எண்ணிலடங்காதது.
எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அம்மா செய்த தவறை செய்யக்கூடாது என்ற மனக்கொள்கையோடு இருந்தாள் சரசு. எந்த ஆணோடும் சிரித்து கூட பேச மாட்டாள். இதுவரை அவளிடம் எத்தனையோ ஆண்கள் தவறாக நடக்க முயற்சி செய்தும் அவர்களால் அவளை நெருங்க முடியவில்லை. தனபாலின் நண்பர்கள் பலரும் சரசுடனான காதலை தவிர்க்கும்படி கேட்டும் தனபால் பிடிவாதமாக மறுத்தான். என் சரசு பத்தர மாசத்து தங்கம். யாரும் அவகிட்ட தப்பான எண்ணத்துல நெருங்க முடியாது. அவ கண்ணகி மாதிரி எரிச்சிடுவா. அவங்க அம்மா எப்படி இருந்தாங்கன்னு எனக்கு முக்கியம் இல்ல. சரசு அந்த மாதிரி எந்த ஒரு தவறான காரியத்தையுமே செய்ய மாட்டா என்று தெளிவாக இருந்தான். இப்படி இன்பமாக சென்ற அவர்களது காதல் வாழ்வில் அந்த நாளும் வந்தது. தனபாலின் அம்மா சரசுவை சந்தித்து கெஞ்சிய பிறகு அவளால் மறுப்பு சொல்ல முடியவில்லை. அவன் அம்மாவின் அழுகைக்கு முன் அவளுடைய சந்தோஷம் பெரிதாக தோன்றவில்லை. தனது வாழ்வு அழிந்தாலும் தவறல்ல, தன் காதலனின் வாழ்வு நன்றாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தன் காதலை தியாகம் செய்தாள். முதலில் தனபால் அவள் சொல்லுக்கு செவி சாய்க்கவில்லை. ஆத்திரத்திலும் கோபத்திலும் செய்வதறியாது தவித்தான். எவ்வளவு சொல்லியும் சரசு அவனை திருமணம் செய்து கொள்ள மறுத்துவிட்டாள். தன் குடும்ப கதையை கூறி மெல்ல மெல்ல அவனை விட்டு விலக ஆரம்பித்தாள். கவலையில் இருந்த தனபால் கடைசியில் தன் அம்மா பார்த்து நிச்சயித்த பெண்ணை திருமணம் செய்து கொண்டான். திருமண வாழ்க்கை அவன் காதல் வாழ்க்கையைப் போல் இனிக்கவில்லை. தனபாலின் மனைவி அவனை விட அந்தஸ்தில் பெரியவள். செல்லமாக வளர்ந்து விட்டதால் குடும்ப உறவுகளை ஏற்றுக்கொள்ளும் பக்குவம் இல்லாமல் தன் மனதிற்கு தோன்றியபடி வாழத் துவங்கினாள். பின்னாளில் தன் நெருங்கிய தோழி மூலமாக தனபாலின் முந்தைய காதல் பற்றி அவளுக்கு தெரியவர அவனை வெறுக்கத் தொடங்கினாள். வெறுப்பில் உழன்ற அவர்களின் வாழ்க்கை நாளடைவில் சண்டை சச்சரவு என்று பெரிதாகி முடிவில் இருவரும் தாம்பத்தியத்திலிருந்து விலகி வாழ ஆரம்பித்தனர். கவலைக்காக குடிக்கத் தொடங்கிய தனபால் மெல்ல மெல்ல அந்த குடிக்கு அடிமையானான். இவையெல்லாம் நடந்து இன்றுடன் ஓராண்டுக்கு மேலாகிறது. சரசு, உன்கிட்ட கடைசியா கேட்கிறேன், என்ன கல்யாணம் பண்ணிக்க உனக்கு சம்மதமா? இது நான் குடி போதையில எடுத்த முடிவு இல்ல, நல்லா யோசிச்சு எடுத்த முடிவு. வாழ்ந்தா இனிமே உன் கூட மட்டும்தான் வாழ்வேன். நீ என்ன சொல்ற? நீ சொல்றது எதுவுமே சரியில்லப்பா. இப்போ உனக்கு கல்யாணமாகி பொண்டாட்டி இருக்கிறா. அவ உயிரோட இருக்கும்போதே நீ இன்னொருத்திய தேடினா அது எவ்வளவு பெரிய தப்பு. எங்க அம்மா வாழ்க்கை மாதிரி ஆயிடும். கல்யாணத்துக்கு முன்னாடி நாம எப்படி இருந்தோம் அப்படிங்கறதெல்லாம் அது முக்கியம் இல்ல. ஆனா ஒருத்திய கைப்பிடிச்ச அப்புறம் அவதானே ஓ மனைவி. இன்னொருத்திய மனசால நினைக்கிறது கூட தப்புதான். உன்னை காதலிச்ச எவ்வளவோ நாள் சந்தோஷப்பட்டிருக்கேன். உன்ன மாதிரி ஒரு புருஷன் கிடைக்கிறது என் அதிர்ஷ்டம் அப்படின்லாம் நினைச்சிருக்கேன். ஆனா இன்னைக்கு நீ சொன்னதை நினைச்சு பார்த்தா அதெல்லாம் தப்புன்னு தோணுது. போதும் சரசு, நீ சொல்ற எதையுமே கேட்கிற மனநிலையில நான் இல்ல. அவ கூட சேர்ந்து இனி ஒரு நிமிஷம் கூட என்னால வாழ முடியாது. இது வரைக்கும் நடந்ததை மறந்துட்டு நாம 2 பேருமே கோயில்ல போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரு புது வாழ்க்கைய தொடங்கலாமா? அதுவும் நீயும் நானும் மட்டும்தான், வேற யாருமே வேண்டாம். நான் உனக்கு செஞ்ச தப்புக்கு இதுதானே பிராயச்சித்தம். ச்சே, என்ன பேசுற? கல்யாணங்கிறது உடம்புக்கு மேல போடுற சட்டை மாதிரி நினைச்சிட்டியா? வேண்டான்னா கழட்டி போடுறதுக்கு. அது ஒரு உறவு. அந்த உறவ அசிங்கம் பண்ணாத. புருஷன் பொண்டாட்டிக்கு நடுவுல 1000 பிரச்சனை வரும். அத பேசித்தான் தீக்கணும். அத விட்டுட்டு ஓடி போலாமான்லாம் கேட்டுக்கிட்டு. ச்சே, என்ன மனுஷன் நீ? எனக்கே அசிங்கமா இருக்குது. உன்ன போய் காதலிச்சேன்னு நினைக்கவே கஷ்டமா இருக்குது. உங்க அம்மாவுக்கும் அவங்க வீட்டுக்கும் என்ன பதில் சொல்லுவ? இது வெளியில தெரிஞ்சா உனக்கு தான் அசிங்கம். பொண்டாட்டிய வச்சு ஒழுங்கா குடும்பம் நடத்த தெரியாதவன்னு சொல்லி சொல்லியே உன் ஊரே சிரிக்கும்.
யோசிச்சு பாரு. இந்த ஒரு வருஷம் அந்த பொண்ணு மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கும். வேதனைய மறக்க நீ பாட்டுக்கு சாராயம் குடிப்ப. அவளால என்ன செய்ய முடியும்? அப்படியே மனசுக்குள்ள போட்டு அழ வேண்டியதுதான். எல்லா ஆம்பளைங்களும் ஒரே மாதிரி தானே இருக்கிறீங்க. அந்த சாராயத்த குடிச்சு உன் மூளை எல்லாமே அழிஞ்சு போயிருச்சு. இப்போ உங்க வீட்டுக்கு போய் நிம்மதியா தூங்கு. நேரம் கிடைக்கும்போது யோசிச்சு பார்த்தன்னா உனக்கே இதெல்லாம் தப்புன்னு புரியும். பாவம் அந்த பொண்ணு வீட்ல தனியா இருப்பா. இப்படி பொண்டாட்டிய விட்டுட்டு வர்றதே தப்பு. ரொம்ப நேரமாகுது. எதுவா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம். கிளம்பு. நான் யாருக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல சரசு. அன்னைக்கு உன் பேச்ச கேட்டதால தான் இவ்வளவு பிரச்சனையும். போதும். இதுக்கு மேல எதுவுமே சொல்லாத. கல்யாணம் வேணான்னா பரவால்ல. நான் உன் வீட்லயே இருந்துடுறேன். இப்ப இருக்க மாதிரியே இருக்கலாம். யாருக்கும் பிரச்சனை வராது. சரசுக்கு நன்றாக விளங்கிற்று. இனி தனபாலுவை நல்ல முறையில் சொல்லி திருத்துவது என்பது முடியாது. எனவே இருப்பது ஒரே வழி. அவனுக்கு தன்மேல் வெறுப்பு ஏற்பட்டால் நிச்சயம் விலகுவான் என்றெண்ணி கூறத் தொடங்கினாள். யோ, உன்கிட்ட ரொம்ப நாளா ஒன்னு சொல்லணும்னு நானும் நினைச்சுக்கிட்டே இருந்தேன். ஆனா அதை எப்படி சொல்றதுன்னு தான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். தெரியல. உனக்கு நம்ம மேஸ்திரி கந்தசாமியை தெரியுமா? ம், தெரியும். சொல்லு. இப்போ அவங்க ஆளுங்களோட தான் நான் வேலைக்கு போறேன். தினமும் ஏதாவது வேலை கிடைக்குது. அப்படியே கொஞ்சம் காசும் பார்க்க முடியுது. 3 மாசத்துக்கு முன்னாடி அவர் பொண்டாட்டி செத்து போச்சு. தெரியுமா? 2 வயசுல சின்ன குழந்தை வேற இருக்குது. ரொம்ப ரொம்ப நல்ல மனுஷன்யா. பார்க்கவே பாவமா இருந்துச்சு. அடிக்கடி இங்க தான் வருவாரு. எல்லா சுகத்தையும் என்கிட்ட சொல்லி அழுவாரு. இப்ப கூட நீ வரத்துக்கு முன்னாடி வரைக்கும் இங்க தான் இருந்தாரு. பாவம்னு பேச ஆரம்பிச்சு எல்லாமே நடந்துருச்சு. எனக்கும் வேற வழி தெரியல. வயசாயிட்டே போகுது. இன்னும் எவ்வளவு நாளுக்கு தான் இப்படியே இருக்கிறது? வாரத்துக்கு 2-3 தடவை வந்துட்டு போவாரு. உன்ன மாதிரியே கருகருன்னு சுருட்ட முடி வேற. அதை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு ஓ ஞாபகம் தான் வரும். இதையெல்லாம் கேட்டு கொண்டிருந்த தனபாலின் உள்ளம் குமுறியது. கண்கள் கோபக்கனல் வீசியது. வெறுப்பின் உச்சத்தை அடைந்தான். ச்சே, நீ எல்லாம் ஒரு பொம்பளையா? ம், இதெல்லாம் கொஞ்சம் கூட வாய் கூசாம சொல்ற? வேலை கொடுக்கறான்னா எது வேணாலும் பண்ணுவியா? உங்க அம்மா புத்தி தானே உனக்கும் இருக்கு. அதுதானே உனக்கும் வரும். முதல்ல நீ யோக்கியமா இரு. அப்புறமா எல்லாருக்கும் புத்திமதி சொல்லு. தாய போல பிள்ளை, நூலை போல சேலன்னு சும்மாவா சொன்னாங்க? உன்ன மாதிரி பொம்பளைங்க மூஞ்சில விழிக்கிறதே பாவம். இதான் நான் உன்னை பார்க்குற கடைசி தடவை என்று கூறி சரசுவின் வீட்டிலிருந்து விடுவிடு என்று வெளியேறி வேகமாக சைக்கிளில் புறப்பட்டான். அவன் செல்லும் வழியில் மண் வாசனை எழும்பிற்று. மெல்ல மெல்ல மழை பெய்யத் தொடங்கியது. விளக்கில் இருந்த வெளிச்சம் மெல்ல மெல்ல குறைந்து பின் அணைந்து வீடு முழுவதும் காரிருளில் சூழ்ந்தது. சரசுவின் கண்களில் பெருவெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. காதலனின் கண்களுக்கு வேசியானாள் இந்த கண்ணகி. இந்த வேசியின் தியாகம் அந்த மழையினும் போற்றத்தக்கது.